நீ என்ன செஞ்சாலும் சாப்பிடுவேன், நீ சாப்பாடு போடலனாலும் சாப்பிடுவேன், உன்னோடு சேர்ந்து நான் அடுப்படியில் வேலை பார்த்து ஹெல்ப் பண்ணுவேன். நம்ம போய் கையெழுத்த போட்டுருவாங்க. சரக்கு சரக்கு சரக்கணத்திற்கு முன்னால் பேசி கொண்டிருந்தவர் திருமணத்திற்கு பிறகு பேசுவதில்லைன்னு சொல்றீங்களே. எல்லா பொம்பளைங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே. திருமணத்துக்கு முன்னால் அவர் என்ன பேசினார்? தினந்தோறும் பேசுனீங்களே, விடிய விடிய பேசுனீங்களே. என்ன பேசுனீங்க? உலக பொருளாதாரம் பேசுனீங்களா? அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வருவாரா, ஹிலாரி கிளின்டன் வருவாங்களான்னு பேசுனீங்களா? இட்லி துணியான்னு பேசுனீங்க, அவ்வளோதானே. அந்த பேச்சு அவர் இப்போ பேசலைங்கிறதா உங்கள் கவலை, புரியுதா? வெட்டியா பேசலை அப்படிங்கிறதா இப்போ உங்கள் பிரச்சனை. அப்போ உள்மனது எதற்கு ஆசைப்படுது? வெட்டியா பேசுறது ஆசைப்படுது. அப்பாவும் அம்மாவும் காதலித்ததை ஒரு பிள்ளை பார்த்ததே இல்லை. அவன் எப்படி பொண்டாட்டியை காதலிப்பான்? யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டிட்ட பாசமாக இருக்கணும். எப்படி? எங்கள் அப்பா மாதிரியவா? இப்படியே இருப்பாங்க. ஆண் அதுக்குன்னு ஒரு முகம் வச்சிருப்பான். மனைவி கேள்வி கேட்டுக்க கூடாதுங்கிறதுக்காகவே ஆண் ஒரு முகம் வச்சிருப்பான். அந்த முகம் பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான முகம். தெருமுனையில் டீ கடையில் மச்சான் அப்படிங்கிற லெவலில் ஜாலியாக பேசிட்டு உள்ள வரையிலே ஒரு டோன் வச்சிருப்பார். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க.